கதை பிடிச்சி நீங்கள் படம் பார்ப்பீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக வந்துடலாம். யாரோட படம் அற்று ஃப்ளாப் ஆகுதோ, யாரோட படம் 5 கோடி சம்பளம் கேட்குறாங்களோ அவங்க பின்னாடி தான் போய் 5 டேரக்டர் நிற்பீங்க, அவங்க பின்னாடி தான் போய் 10 ப்ரொடியூசர் போய் நிற்பீங்க. கரெக்டா இல்லையா? ஹீரோயின் ஓரியன்ட், ஹீரோ ஓரியன்ட்னு இல்லாமல் சப்ஜெக்டுக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஓடிடியில் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாரி கூட இல்லை, இப்போ பாரியோட ஃபாதர் தான் பாரி கிட்ட சொல்லியிருக்காரு, இவர் நடிக்கலாமே விடுதலை படத்தில் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு திருக்குத்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ். இதை பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஹோல் க்ரூ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர், எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே வந்து செம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே லைக் என்ன சொல்கிறது, சூப்பர் ஒர்க், வார்த்தையே இல்லை. தெருக்கூத்து வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாராலையும் கற்றுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கலை, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் இருந்துச்சு? இல்லை கற்றுக்கலாம் இல்லை, நான் தான் அப்போ சொன்னேன், கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம் பல வருஷங்கள் ஆகும். ஏன்னா அதில் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கும், ப்ளஸ் அந்த ஸ்டெப்ஸு, அந்த எனர்ஜி வந்து நான் வந்து போடுற எனர்ஜி விட அவங்க வந்து ஒரு 5000 மடங்கு அதிகமாக போடுவாங்க. அந்த எனர்ஜியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கொண்டு வர முடியுமாங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு அந்த ஷார்ட்ஸுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அகைன் அது கற்றுக் கொடுத்ததும் அவங்க தான். இன்னும் வந்து இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு சிறு படம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் வந்து தான் கிடச்சிருக்கு. அவங்க எங்களுக்கு வர்ற தகவல் என்னென்னா, ஆடியன்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்க, இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுன்றது தான் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கணும், ஆடியன்ஸ் உள்ளே வரணும். இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் காலை சுற்றி வருதுங்க பார்த்தீங்களா நாய்க்குட்டி, அதுக்கு சோறு போட்டு வளங்க. அது உங்கள் மேலே ஒரு பாசமாக இருக்கும், நன்றியோடு இருக்கும். கொத்துற பாம்புக்கு நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா கொத்த தான் செய்யும். விரைவில் நான் இன்னும் மனசுக்குள்ள தாங்க இருக்காரு. கிராமிய கலையை திரும்ப எடுத்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து மூவி எல்லாருக்கும் பிடிக்கும். வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி கூழாங்கல்ல படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல மண் சார்ந்த கதைகளை பண்ணும்போது அது கமர்ஷியல் ரீதியாக சக்ஸஸ் ஆனால் மட்டுமே தான் அடுத்த படைப்புகள் தொடர்ந்து வரும். அது நடக்கிறதுக்காகவாது கண்டிப்பாக ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்க்கணும். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், எந்த விதத்துலையும் உங்களை ஏமாற்றாது. தெருக்கூத்துன்ற ஒரு புது உலகத்தை அவங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து இது கண்டிப்பாக கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமாக தான் இருக்கீங்க. எல்லாரும் வந்து பார்க்கணும், புது முயற்சியை கண்டிப்பாக ஆதரிக்கணும். எஸ்டிஆர் கூட சேர்ந்து நான் நடிக்க மாட்டேன், வாழ்வேன். புரியுதுங்களா? தாய் கூடயும் தந்தை கூடயும் யாருமே நடிக்க மாட்டோம், வாழ்வோம். அந்த மாதிரி தான் எஸ்டிஆர் கூட சேர்ந்து நான் எப்பவுமே வாழ்ந்து கொண்டு. தெருக்கூத்து பேஸ் பண்ணி ஒரு மூவி. ஸோ தெருக்கூத்து தெரியாதவங்க தேட்டருக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது பிடிக்கும். ஸோ எல்லாரும் வந்து பாருங்கள், இந்த மாதிரி மூவிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா பண்ணியிருக்காங்கங்க. யாருமே வந்து ஆக்டர்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது மாதிரி தான் வந்து டீமும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்களோட ஆக்டிங்கை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்காங்க. அடுத்த இந்த படம் வந்து ஆஸ்காருக்கு போகும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நானும் நம்புறேன். நீங்கள் ரொம்ப சந்தோஷம், போனால் ரொம்ப சந்தோஷம். பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இந்த படத்தை நல்ல இங்கே இருக்கிற படத்தை இங்கே கூட்டிகிட்டு போகணும். நீங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து யாருமே இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண முடியாது. அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணாலுமே அவ்வளோ அந்த தியேட்டர்ஸ் கிடைக்காது. ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதை விட இங்கே ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரிலீஸிங் வரும்போது நம்ம எல்லாத்துலேயும் பலம் மிகுந்தவங்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இங்கே ரிலீஸில் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல படன்றதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் பார்க்கும்போது சரி, இப்போ மக்களுமே அந்த விஷயத்த சொல்கிறாங்க. பட் ஸ்க்ரீன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பல படங்களுக்கு வந்து சிறு படங்களுக்கு நடந்திருக்கு. எவ்வளோ படங்களை நம்ம தமிழ் மக்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாற்றிருக்காங்க, கொண்டாடிருக்காங்க. இது அவங்களோட மண் சார்ந்த படம். இதையுமே கொண்டாடி இதை மக்கள் பெரிய ஹிட் ஆக்குவாங்கன்றது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் எங்களுக்கு. பிகாஸ் புதுசாக லீடாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து டைரக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட், இமோஷனலாக இருக்குது ஆக்சுவலி. பிக் பாஸ் சைட் ஆரம்பிக்க போது நீங்கள் போய் எல்லாரும் என்கரேஜ் பண்ணீங்களா? கண்டிப்பாக இப்போ வரைக்கும் என்கரேஜ் பண்ணி தானே இருப்பேன். பிக் பாஸ் போய் தான் என்கரேஜ் பண்ணணும்ல. டெய்லியும் ஏதோ ஒரு விதத்தில்
நான் வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டாங்க. டிவியை திறந்தா டிவியில் வருவேன், ஃபோனை திறந்தா ஃபோனில் வருவேன். பப்ளிக்கா எடுத்துட்டு வந்திருக்கு இல்லைங்க, எல்லாருக்குமே தெரியப்படுத்துது தான். எல்லாருமே வந்து பார்க்கணுங்க. ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்றது, இது அழிந்து வரும் கலைன்னு சொல்ல முடியாது, வெளியே வராத கலையா இருக்கு. அதை கண்டிப்பா மக்கள் மத்தியில எடுத்துட்டு வந்திருக்க முயற்சியை எல்லாரும் பாராட்டி வந்து தியேட்டருக்கு பார்க்கணுங்க, ஆதரிக்கணும். சார், முதல் படமே இசைஞானி கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. எப்படி அவர் அப்ரோச் பண்ணீங்க? அவர் என்ன சொன்னாரு ஸ்கிரிப்ட் கேட்டு? இல்லை, அதான் நான் ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஒரு 8 நிமிஷம் ஒரு பைலட் ஃபிலிம். இந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு தான் இசைஞானி வந்து ஓகே சொன்னார். கிட்டத்தட்ட நான் யார் என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்னோட ஒர்க்கை மட்டுமே பார்த்து என்ன இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இதை கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவர் வந்து இசைஞானியோட ஒர்க் பண்ணதுங்கிறது. இன்னைக்கு தியேட்டரில் பார்க்கும்போது இப்போ எல்லாரும் சொல்கிறது வந்து அவரோட இசை வந்து படத்தை வேற ஒரு தளத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கு. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இசைஞானியோட இசையை நீங்கள் பயங்கரமாக ரசிக்கிறதுக்காக தியேட்டருக்கு வாங்க. மூவி வந்து அவர் எழுதியிருக்கிறது வந்து அவர் மட்டும் தான் பண்ண முடியும். பிகாஸ் அவருக்கு வந்து அந்த ஆர்ட் பற்றி தெரியும் நல்லா. ஸோ அதனால அவர் எடுத்து பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. அந்த சாங் ஏற்கனவே கிட்ட இருக்கு, உசரமா அந்த சாங் அவரே எழுதி வேற பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு சார்? ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணார். ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணார். அதான் சொன்னார், ஒட்டுமொத்தமாக அவரே உட்காந்து இசையமைச்ச படம் இது. ஸோ அந்த நீருக்கு முசுறதை கூட அவர் என்கிட்ட அப்பவே சொன்னார், இது கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இது கண்டிப்பாக ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறும் ஆடியன்ஸை மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அவர். ஸோ அவரோட எனக்கு அவரோட பல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியாக அவர் யாரையும் பாராட்ட மாட்டார். இதே பேட்டர்னில் ஒரு அவதாரம்லாம் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறனை கூட இந்த படத்தை பார்க்க சொன்னதெல்லாம் சொன்னாங்க. எப்படி அவர் உங்கள்கிட்ட குறிப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணது இந்த படத்தை பற்றி? அதான் ராஜா சார் வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, அது மற்றவங்க கிட்ட சொல்லுவார். அதுதானே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்மக்கிட்ட சொல்லும் போது நீ ஒரு நல்ல படம் பண்ணியிருக்க, டிஃப்ரெண்ட்டான படம் பண்ணியிருக்க, நானும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது. For more videos, like, share, comment and subscribe.